ஒழுக்கமே இல்லையா உங்களுக்கு? ஒழுக்கமே இல்லையாவா? கூப்பிட்டோன்னே வந்திருக்கேன், ஒழுக்கம் இல்லையான்ற? இதுவே என்னோட சாட்சி. பிக் பாஸ்ல அவர் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் பண்ணினார். ஒழுக்கம்ங்கிறது மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒண்ணு. இருக்க வேண்டியது ஒத்துக்கொண்டார் அவரே. மனுஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு பொழுதுபோக்கு வேணும். நீதிபதி அவர்களே, முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு கொடுங்க. ஆமா, ஒத்துக்கிட்டீங்களா நீங்களே? மனுஷனுக்கு ஒழுக்கம் இருக்கணும். நீதிமன்றத்துக்கு எதுக்கு? ஒழுக்கத்துக்காக தான் வரான். ஆனா பொழுதுபோக்கு இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. இன்னொன்னு சொல்லிடுறேன் தம்பி, ஒழுக்கமோ இருந்ததுனாலதான் ஜெயிச்சாரு. சொல்லுங்க, ஒழுக்கம் முக்கியமா இல்ல வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா? பொழுதுபோக்கு முக்கியமானது மட்டும் தான் ஜெயிச்சீங்களா? இப்ப சொன்னா மாட்டிக்கிறவங்கயா. பொழுதுபோக்கு இருந்ததுனால மட்டும்தாங்கயா ஜெயிச்சேன். அப்ப உங்களுக்கு ஒழுக்கமே இல்லையா ஐயா? ஒழுக்கம் எல்லாருமே பாக்குறாங்க ஐயா, பார்த்து பேசுங்க ஐயா. என்னையா மாட்டி விடுற? ஒழுக்கம் ஒழுக்கம் உங்களோட சாட்சி அவன் தோத்தா என்ன போனா என்ன இருக்குதுங்கயா. ஒப்புக்கொண்டார்.